திருமுருக கோகுலநாதனின் அன்பு வணக்கங்கள். குலதெய்வத்தை ஒருவரால் கண்டுபிடிக்க முடியுமா? குலதெய்வம் எங்கள் குடும்பத்திலேயே இதுவரையிலும் இல்லைங்க சார்மே. எங்களுடைய முன்னோர்கள் இதுவரையிலும் குலதெய்வ வழிபாடுன்னு ஏதாவது கும்பிட்டுருக்காங்களா, கும்பிடலையான்னு தெரியலைங்க சாமி. என்னுடைய குடும்பத்திற்குன்னு குலதெய்வம் இருக்கா இல்லையா, அப்படி இருந்தால் அதை நாங்கள் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு இங்கே நிறைய பேர் கேள்விகள் கேட்குறாங்க என்கிட்ட நேரில் வரவங்க. இப்போ இந்த குலதெய்வம் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா, உங்களுடைய முன்னோர்கள் அப்படின்றவங்க உங்களுக்கு கும்பிட்டு ஏதாவது ஒரு காரணத்தினால தடைபட்டு நின்றுறதுக்குன்னு வச்சுக்கோங்க. அதாவது ஏதாவது இடமாற்றம் மூலியமாக இப்போ உங்களுடைய முப்பாட்டன் ஏதாவது ஒரு ஊரில் இருந்திருக்காங்க. அந்த ஊரில் ஏதாவது ஒரு குலதெய்வத்தை, நல்ல ஒரு தெய்வத்தை தன்னுடைய குடும்பத்தை காக்க வேண்டும் என்று வழிபாடு செய்து குலதெய்வத்திற்கு உண்டான பூஜை முறைகளை கொடுத்து எங்கள் குலத்தை காக்க வேண்டும் என்று தொடர்ச்சியாக ஒரு வழிபாடுகளை செய்து விட்டு ஏதாவது ஒரு காரணத்தினால் அந்த ஊரை விட்டு இன்னொரு ஊருக்கு போகும்போது அல்லது வேறு ஏதாவது காரணங்களால் அந்த தெய்வத்தை விட்டுவிட்டால் அந்த தெய்வத்தை கண்டுபிடிப்பது மிகவும் எளிதான காரியம். உங்களுக்கு நல்லா புரியும்னு நினைக்கிறேன். ஒரு தெய்வத்தை உங்களுடைய முப்பாட்டனோ அதற்கு முன்னுள்ளவர்களோ கட்டாயம் குலதெய்வமாக ஒரு தெய்வத்தை வணங்கிவிட்டு விட்டு சென்று விட்டார்களானால் அந்த குலதெய்வத்தை கண்டுபிடிப்பது எளிது. அதற்கென்று சில பூஜை முறைகள் முறையாக செய்யும் பட்சத்தில் அந்த குலதெய்வம் உங்களை தேடி வரும், அல்லது அந்த குலதெய்வம் உள்ள இடத்திற்கு நீங்கள் சென்று விடுவீர்கள். இந்த இரண்டில் ஏதாவது ஒன்று நடந்து அந்த குலதெய்வத்தை முறையாக கண்டுபிடித்து விட முடியும். இன்னொன்று, குலதெய்வமே உங்கள் குடும்பத்தில் முறையாக இதுதான் உங்கள் குலதெய்வம்னு கும்பிட்டு கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க. குலதெய்வ வழிபாடுன்றது குறைந்தபட்சம் 3 தலைமுறை கும்பிட்டுருக்கணும். ஒரு குடும்பத்தில் தொடர்ச்சியாக 3 தலைமுறை ஒரு இடத்தில் குலதெய்வ வழிபாடு செய்து அந்த தெய்வம்தான் நமக்கு குலதெய்வம் என்று வழிபாடு செய்து விட்டார்களானால் அந்த குலதெய்வத்திற்கு உண்டான அனைத்து செயல்களையும் அந்த தெய்வம் செய்ய ஆரம்பித்து விடும். நம்மளுடைய முன்னோர்கள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பிரிச்சுக்கிட்டு வந்து குலதெய்வத்தை உருவாக்கி வச்சுருப்பாங்க. அந்த தெய்வத்திற்கு ஆதிபதினு ஒரு இடத்துல இருக்கும், இந்த குலதெய்வத்துடைய ஆதி கோயில்னு இன்னொரு இடத்துல இருக்கும். அங்கேருந்து பிரித்து இவங்களுடைய தேவைக்காக இவங்க இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் பங்காளிகள்லாம் ஒன்று சேர்ந்து கும்பிட்டுருப்பாங்க. தொடர்ச்சியாக அந்த 3 தலைமுறை அந்த இடத்துல வழிபாடு நடந்துருச்சுன்னா அந்த இடத்துல அந்த தெய்வத்திற்கு உண்டான முழுத்தன்மையும் வந்துவிடும். ஆதிபதிக்கு போகிறாங்க, போகலைன்றது அடுத்த கட்டம். இங்கே இருந்து அவங்களுக்கு தேவையான எல்லா பலன்களும் கிடைக்க ஆரம்பிச்சிடும். சரிங்களா? அடுத்ததாக பார்த்துட்டிங்கன்னா, இந்த குலதெய்வமே கண்டுபிடிக்காமல் குலதெய்வ வழிபாடுன்னே ஒன்று கடைபிடிக்காமல் ஒரு குடும்பத்தில் விட்டுட்டு போயிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. குலதெய்வ வழிபாடுன்றது முன்னோர்கள் எந்த ரூபத்திலையுமே எடுத்து வழிபாடு பண்ணல. நினைச்ச இடத்துல தெய்வத்தை கும்பிட்றது, நினச்ச காரியங்களை செய்கிறது, அந்த இடத்திற்கு தகுந்த சூழ்நிலைக்கு ஏற்ப பூஜை முறைகளை செய்துவிட்டு அப்படியே கடந்து அடுத்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மாறிட்டு போயிட்டே இருந்திருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கப்பட்டவர்களுக்கு எந்த தெய்வத்தை குலதெய்வமாக உருவாக்க வேண்டும், இந்த தெய்வத்தை குலதெய்வமாக எடுத்து வழிபாடு செய்தால் முழு பலனை தருமா என்பதை ஒரு முறைக்கு பல முறை பரிசோதித்து பார்த்து அந்த குலதெய்வத்தை உருவாக்க வேண்டும். முறையாக உருவாக்கிய தெய்வத்தை வழிபாடு செய்ய 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 அந்த குலதெய்வத்திற்கு உண்டான முழு பலனை அந்த தெய்வம் தர ஆரம்பித்து விடும். இதுதான் குலதெய்வத்தை கண்டுபிடிக்கக்கூடிய முறை. பொதுவாக நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி உங்கள் வீட்டில் பூஜை பண்ணால் தானாக உங்களை தேடி உங்கள் குலதெய்வம் வந்துடும், குலதெய்வம் உங்கள் கூட வர ஆரம்பிச்சிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் நிறைய விதமான நடைமுறை சிக்கல்கள் உண்டு. நடைமுறை சிக்கல்கள்ன்றது நிறையா இருக்குது. பொதுவாக ஒரு வீட்டில் முறையாக உங்களுக்கு தெரிந்தது போல் பூஜைகள் செய்து மனதார தியானித்து உங்களுக்கு இஷ்ட தெய்வங்களையும் உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வங்களையும் மனதார நீங்கள் தியானம் செய்து உங்கள் குலதெய்வத்தை நீங்கள் அழைத்தால் கட்டாயம் குலதெய்வம் வரும். குலதெய்வத்திற்கு இதை செய்தால்தான் வரும், அதை செய்தால்தான் வரும், அந்த மாதிரி இந்த மாதிரி விஷயங்களை பண்ணால் மட்டும்தான் குலதெய்வம் வரும்லாம் கிடையாது. மனதார நீங்கள் அழைத்தால் எந்த தெய்வங்களும் உங்களை தேடி வரும். அதில் எல்லளவும் மாற்றம் கிடையாது. ஆனால் அந்த தெய்வம் பலன் தருகின்றதா
இல்லையா என்பது தான் இங்கே மிகப்பெரிய கேள்வி. நீங்கள் தெய்வத்தை நோக்கி ஒரு அடி வைத்தால் உங்களை நோக்கி தெய்வம் 100 அடி வைக்கும் என்பது நம் முன்னோர்கள் சொன்ன சொல். அப்போ நம்ம புள்ள நம்மளை எப்படா கூப்பிடுவோம், நம்ம போய் காப்பாற்றலாம் அப்படின்னு தான் தெய்வங்கள் நமக்காக காத்துக்கிட்டு இருக்கும். அந்த நமக்காக காத்துக்கிட்டு இருக்கிற அந்த தெய்வத்தை நாம் போய் பார்க்கணுன்னு முற்படும் போது அதுக்கு உண்டான சூழ்நிலைகள் உருவாக்கும். உங்கள் இல்லங்களில் இருந்து மனதார நீங்கள் உங்கள் தெய்வங்களை அழைத்தாலே அந்த தெய்வங்களானது உங்களை தேடி வரும். ஆனால் இந்த தெய்வங்கள் வந்து பலன் தராமல் போவதற்கு பலவிதமான இடையூறுகள் இருக்கின்றன. அந்த இடையூறுகளை சரி செய்ய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய முழுமையான நோக்கம். ஏற்கனவே குலதெய்வத்தை தொடர்ச்சியாக முறையாக வழிபாடு செய்யக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி, குலதெய்வத்தை புதிதாக உருவாக்கி வழிபாடு செய்யக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி, குலதெய்வத்தை கண்டுபிடித்து முன்னோர்கள் விட்டு சென்ற ஒரு வழிபாட்டு முறையினை கண்டுபிடித்து முறையாக செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, இந்த குலதெய்வம் உங்கள் கூட வந்து பலன் தருவதற்கு நல்ல சாதகமான சூழ்நிலையை நீங்கள் உருவாக்கி கொள்ள வேண்டும். பொதுவாக ஒரு மனிதனுடைய ஜாதக அமைப்பின் வரக்கூடிய கிரகங்கள் அதிகமாக தாக்கம் இருந்தால் குலதெய்வமானது முழு பலனை தராமல் இடையூறு ஆகும். கிரகங்கள் முன்னிற்கும், தெய்வம் பின்னிற்கும். இதனால தான் 7.5 சனி சிவபெருமானுக்கும் பிடித்தது என்று சொல்வார்கள் முன்னோர்கள். கடவுளையே சனி பகவான் விட்டு வைக்கல, கிரகங்கள் விட்டு வைக்கல, நீங்கள் ஏமாத்துறோம் அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழி சொல்லுவாங்க. மனிதரும் அதை அனுபவித்து தான் ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது உண்மையா, அது உங்களுடைய மனோ திருப்திக்கு சொல்லப்பட்டதா என்பதை ஆராய்ச்சியின் அடிப்படையில் தான் தெரிந்து கொள்ள முடியும். பொதுவாக கிரகங்கள் தன்னுடைய கடமையை செய்தே தீரும் என்பது தான் ஜோதிட கோட்பாடு. அப்படி இருக்கும் பட்சத்தில் உங்களுடைய தெய்வம் உங்களுக்கு கூட இருந்து நல்லது பண்ணணும், உங்களுடைய தெய்வம் உங்கள் கூட இருந்து உங்களுக்கு நன்மை செய்யணும் அப்படின்னா கிரகங்கள் ரீதியாக வரக்கூடிய பாதிப்புகள் ஏற்கனவே வந்த பாதிப்புகளை சரி செய்ய வேண்டும். அதற்குண்டான முறையான தீர்வுகளை எடுக்க வேண்டும். வேறு ஏதாவது மறைமுகமான சக்திகளால் குலதெய்வம் தடைபடுவதற்குண்டான வாய்ப்புகள் நிறைய உண்டு. ஒரு குடும்பத்தில் இறந்த ஒரு ஆன்மாக்களுடைய சாபதோஷங்கள் மிக அதிகமாக இருக்குது அப்படின்னா அந்த குலதெய்வம் அந்த குடும்பத்தில் வந்து நேரடியான பலனை தராமல் இடையூறு ஆகி நிற்கும். அப்போ இந்த மாதிரியான பாதிப்புகளை நீங்கள் முறைப்படி சரி செய்யணும். சரி செய்த பிறகு குலதெய்வத்தை நீங்கள் மனதார அழைத்து வழிபாடு செய்தாலும் சரி, வசியம் செய்து வழிபாடு செய்தாலும் சரி, எண்ணற்ற பல நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் என்பதே உண்மை. குலதெய்வத்தை கண்டுபிடிக்க முடியுமானா கட்டாயம் கண்டுபிடிக்க முடியும். உங்கள் முன்னோர்கள் விட்டு சென்றதை நீங்கள் கண்டிப்பாக சென்று தொட முடியும். கடந்த சில தினங்களுக்கு முன் ஊத்துக்குளியிலேருந்து ஒரு நபர்கள் வராங்க. அவங்களுக்கு குலதெய்வம் இப்படி கண்டுபிடிக்க முடியல, குலதெய்வம் எதுன்னு எங்களுக்கு தெரியல, ஆனால் இந்த தெய்வத்துடைய பேர், எங்களுடைய குலதெய்வத்துடைய பேர் அங்காள அம்மன் அப்படின்னு எங்கள் தாத்தா சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்களே தவிர அந்த இடத்தை அவங்க யாருமே சரியான முறை சொல்லலை. கண்டுபிடிக்கவும் இவங்களால முடியல. இவங்களும் பல முயற்சிகள் எடுத்து பலவிதமான இடையூறுகளில் தான் போய் நிற்கிதே தவிர அவங்களுடைய முயற்சிக்கு உண்டான பலன் கிடைக்காம சுற்றிக்கிட்டு இருக்கும்போது நம்மளுடைய நிகழ்ச்சியை ஒரு தொலைக்காட்சியில் பார்த்துட்டு அந்த தொலைக்காட்சியின் மூலிமா நம்மக்கிட்ட வராங்க. அவங்களுக்கு முறையான பூஜைகள் செய்து அந்த இடையூறுகளை நீக்கிட்டு பிதுர் சாபம், பிதுர் குற்றம், செய்வினை பாதிப்புகள், கிரக தோஷங்கள் இது போன்ற எந்த பாதிப்பு இருந்தாலும் நீங்க வேண்டும். அதற்குண்டான முறையான பரிகார முறைகளை அவங்களுக்கு செய்துட்டு குலதெய்வத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு உண்டான வேலையை செஞ்சோம். குலதெய்வத்தை பிரசன்னத்தின் அடிப்படையில் 2 நாட்களுக்கு முன் மிக தெளிவாக கண்டுபிடிச்சாச்சு. அங்கே போனால் அந்த குலதெய்வ கோயிலில் அவங்க சமூகத்தார் அங்கே வழிபாடு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த தெய்வம் நல்ல தெய்வமாக தெளிவாக பேசுது. இங்கே ஒரு முறைக்கு 3 முறை பிரசன்னத்தில் நீதானா நீதானான்ட்டு அந்த பிரசன்னத்தில் அந்த அம்மாவை கேட்குறோம். நான் தான்பா அவங்க குலதெய்வம்னு சொல்லி தெளிவாக வாக்கு வருது. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 15 நாட்கள் அவங்களுக்கு இதுக்குண்டான வேலை செய்கிறதுக்கு உண்டான நாட்கள் ஆச்சு. ஒரே நாளெல்லாம் குலதெய்வத்தை கொண்டு வர முடியாது.
குலதெய்வத்தை ஒரு நாளையில் நான் உங்கள் கூட வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் முற்றிலும் உங்களுடைய மனோ திருப்திக்காக சொல்லக்கூடியது தான். எனவே இந்த குலதெய்வ வழிபாடுன்றது ஏன் ஒரு மனிதன் குலதெய்வ வசியம் செய்துக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, கிரகங்களிலிருந்து பலவிதமான சூழ்ச்சிகளிலிருந்து எதிரிகளிடமிருந்து உங்களை நீங்கள் பாதுகாத்து கொள்ள வேண்டும்.